நான் வாணி பதிகிறவில்லா. ஓ ஆரம்பமாகின்றது. அறிவு கலைஞன் தோப்படி ஜெயா நடசினவர்கள் வணக்கம் பாருங்கள். வணக்கம் வாணி. இந்த வணக்கம். 9226 அறிவுக்களஞ்சியம் 531வது தியானடேசன் சமூக ஒருங்கு சபை மாறும் எடுத்துட்டு சொல்றேன். சமூக ஒருங்கு சபை வலியுறுத்தும் ஆண்டு 2026 தமிழ் வள கலைகள் ஊக்குவிக்கும் மாதம் மாசி மாதம். எனது சிந்தனையாக சுகமான வாழ்வை விரும்புவதை விட நிம்மதியான வாழ்வு வாழ விரும்ப வேண்டும். நிம்மதியாங்களுக்கு அது இதில் அடங்குது தான். நீ சுகமான வாழ்வாக இருந்தால் தான் நிம்மதியும் வரும். அதை நாங்கள் அறிய வேண்டும். அன்பானவர்களை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லண்டன் தமிழ் ஏரியாவும் அறிவுக்களஞ்சியம் லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகத்தில் இன்று 531வது நிகழ்வாக நடைபெறுகின்றது. அனைத்து அன்புகளும் உங்களோட பெயர்களை பதிவு செய்யுங்கள். நவுலோதி தில்லத்தேவன் பாய்ந்திருக்கிறீர்கள். ஓ எங்க இருந்து வரும்? இங்கே வந்திருக்கிறேன். மௌனமா இருந்தது. இதுக்கு பாஞ்சு வந்திருக்கிறார். இங்கே நிற்கிறாராக பாஞ்சு வந்திருக்கிறார். அவர்தான் முதல் பாய்ந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் மணி வரைக்கும் ஆஸ்பத்திரியோ அப்பாயின்மெண்டோ ஏதோ. நாங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க சொல்லல, அவராக சொல்லட்டுமே. இப்ப மௌனம் விரதம் அவர். ஓ நீங்கள் பேர்களை பதிவு செய்து வைங்க. அது பதிவு புது கேள்வியில் தான் நின்றைமையும் எடுத்திருக்கிறேன். அறிந்ததில் நானும் பகிர்ந்து கொள்கிறேன், உங்களுக்கும் தெரிய வேணும் என்று. ஆனபடியால் எல்லாரும் வெற்றியாளர்கள் நினைத்து கொண்டு உங்களோட இதுகளை குறிப்பிடுங்கள். நேவிஸ் பிலிப் 2 பதிஞ்சிருக்கிறீங்கள். எனக்கு ரெடி டு பிளே என்று வந்திருக்கு. ஆமாம், உங்களுடைய வேற ஒரே கிளாஸில் நேர். நான் லீட போர்ட்ல வேற. அன்பான உறவுகள், நீங்கள் பதிஞ்சிட்டால் 2 நிமிஷத்தால் நான் தொடங்கலாம். அணி நான் தொடங்கவா? ஆமாம். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றது இல்லையா? ஷேர் பண்ண பெருகுது இல்லை. ஆமா, ஒரு போன கிழமையும் கேட்டா நான் நினைப்ப கனாலமா இல்லையான்னு சொல்லி. முதல் செய்யறோம் நீங்களா? மணி அது என்னென்று தெரியல, அது அழிஞ்சு போச்சு தெரியாது, பெருகுது இல்லை.
சரி, முதலாவது கேள்வியாக, ரெண்டாவது முத்து உற்பத்தியில் முதலிடமுள்ள நாடு இது. உற்பத்தி முத்து முத்து எடுக்கிறதுல உற்பத்தியில் முதலுள்ள இந்தியா, இலங்கை, சீனா. முத்து விளைகிறது தான் அதை உற்பத்தி செய்தும் அதை செய்கிறார்கள், அதை எடுக்கிறார்கள். சீனா என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வியாக, முத்து ஏற்றுமதியில் முதலிடம் வைக்கும் நாடு இது. சீனா, இலங்கை, ஆஸ்திரேலியா. சீனா என்பது சீனா தான் அதை ஏற்றுமதியும் செய்கிற சீனா தான். சீனா என்பது சரியான பதில். இது முத்து இறக்குமதி செய்யும் நாடு இது. பிரித்தானியா, ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா. ஆஸ்திரேலியா அல்ல அமெரிக்கா என்பது சரியான பதில். நான்காவது கேள்வி, இலங்கை வருடம் எத்தனையாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடியது? 76, 77, 78. 78வது வருடத்தான் இந்த முறை வருடம் சுதந்திர தினத்தை இலங்கை கொண்டாடியது. 78 என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வி, இலங்கை வருடம் சுதந்திரத்தில் சிறை கைதிகள் இத்தனை பேருக்கு பொது மன்னிப்பு கொடுக்க உள்ள கொடுத்து விட்டதா? கொடுத்தது 40, 45, 40 பொது மன்னிப்பு. சிறையில் இருந்தவர்களுக்கு பொது மன்னிப்பாக ஒரு வருஷம் கொடுக்குறதானே அதிகம் பேர் கொடுத்தது. அதில் இத்தனை 49 பேருக்கு சிறை கைதிகளுக்கு மன்னிப்பு கொடுத்து வழியில் விடுதலையாக்கி இருக்கிறார்கள். 49 என்பது சரியான பதில். உலகில் மருத்துவத்திற்கு அதிக செலவு செய்யும் நாடு எது? மருத்துவத்திற்காக அதிக செலவு செய்யும் நாடு ஜெர்மனி, பிரித்தானியா, அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியான பதில். என்னென்றால் எல்லாம் வெளியில் வேண்டி வேண்டித்தானே அந்த அமெரிக்கா செய்கிறதாம். அமெரிக்கா மக்களின் ஆயுள் வயது என்னதால இந்த ஆயுள் வயது அவைகளுக்கெல்லாம் இந்த நிலையில் இருக்கு. 75, 77, 79. 77 வயதோட அமெரிக்கர் எல்லாம் இறந்தது. மற்ற இடங்கள் எல்லாம் 100 வயது மட்டும் இருக்குது. அமெரிக்காவில் அப்படித்தான் மருந்ததில் தான் உங்களுக்கு பாவிக்கிறது நடுவில். 8வது கேள்வி, 2026 இலங்கையிலிருந்து தொழிலாளர் வேலையாக சென்றோர் எண்ணிக்கை உள்ளது. இப்போ இலங்கையிலிருந்து கனவேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிருந்தோமா? 20,484, 21,484, 22,484. ஓமான், சவுதி அதில் கண்டிப்பாக போய் கண்டுகிறார். 20,484 பேர் இந்த 3 மாதத்துக்குள்ள 2 மாதத்துக்குள்ள போயிருக்கணுமா? இது முந்த நாள் எடுத்த கணக்கு. இது அடுத்த கேள்வியும் இன்னும் போயிருக்கணுமா? உலகில் மிக ஏழ்மையானதில் முதலாவது நாடு எது? புருலி, தெற்கு சூடான், ஆப்கானிஸ்தான். தெற்கு சூடான் என்பது சரியான பதில். 10வது கேள்வி, தெற்கு சூடான் ஆப்பிரிக்காவில் எத்தனையாவது நாடாகும்? இந்த தெற்கு சூடான் ஆப்பிரிக்காவில் இருக்குது. அதில் எத்தனையாவது? 52, 54, 56. 54 என்பது சரியான பதில். எந்த நாட்டில் மாஜி குழுவினருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது? மாஜி தந்த குழுவினருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க. இலங்கை, சீனா, அமெரிக்கா. சீனா என்பது சரியான பதில். அந்த குடும்பத்தோட கொடுத்துருக்கு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற முழு பேருக்கும் கொடுத்துருக்கு இந்த தூக்கு தண்டனை. எல்லாரும் சேர்ந்து தண்டனைக்குள்ளாகி இருக்கிறார்கள்.
சீனாவில் தூக்குதண்டனை பெற்றோர் எண்ணிக்கை எத்தனை? தூக்குத்தண்டையில் அந்த பெற்றோர் அந்த குடும்பத்தில் இத்தனை பேர் உண்டு. 11 பேர், 13 பேர், 15 பேர். பேரன், பேத்தி, பிள்ளைகள், வீர பிள்ளைகள்னு சொல்லி அந்த குடும்பத்திலேயே அந்த தண்டனை கொடுத்துருக்கு. சைனா அப்படி ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. 11 பேருக்கு கொடுத்திருக்கிறது சீனா தூக்கு தண்டனை. 13வது கேள்வியும், உலகில் 3வது பெரிய பணக்கார மன்னன் எந்த நாட்டவர்? சவுதி அரேபியா, துபாய், புருனே. புருனே என்பது சரியான பதில். 14வது கேள்வியும், புருனே மன்னனின் பேர் என்ன? அறிந்திருக்கோணவர் பெரிய மொஹமட்டா, சுல்தானா, அப்துல்லா. சுல்தான் என்பது சரியான பதில். 15வது கேள்வி, சுல்தான் மன்னனின் சொத்து மதிப்பு எவ்வளவு? 1,50,000 கோடி டாலர், இது 2,50,000 கோடி டாலர், அல்ல 3,50,000 கோடி டாலர். 1,50,000 கோடி டாலர் அவருக்கு அவருடைய சொத்து மதிப்பு 1,50,000 கோடி டாலர். அடுத்த கேள்விக்கு போவோம். 16வது கேள்வியும், உள்ள மனிதர்கள் வாழும் நாடு இது? ஜப்பானா, சீனாவா, இந்தோனேஷியாவா? இந்தோனேஷியா என்பது சரியான பதில். நான் போன முறை பிரேசிலிருந்து தந்திருந்தேன்னா அது வித்தியாசமான குள்ள மனிதர்கள், இவர்கள் ஒரு வித்தியாசமான குள்ள மனிதர்களாம். இந்தோனேஷியா என்பது சரியான பதில். இந்தோனேஷியா என்பது சரியான பதில். இந்தோனேஷியா மக்களின் உயரம் எவ்வளவு? 5 அடி அல்லது 5.5 அடி அல்லது 6 அடி? 5 அடி என்பது சரியான பதில். 18வது கேள்வி, உலகில் உயரமான மனிதர்கள் எந்த நாட்டில் வாழ்கின்றனர்? உயரமான மனிதர்கள், இது குள்ளமானவர்கள், இது உயரமான. ஜெர்மனி, அமெரிக்கா, நெதர்லாந்து. இதெல்லாம் அவர்களோட ஆராய்ச்சியிலிருந்து அவர்களோட பார்த்ததிலிருந்து நாங்கள் எடுத்த நெதர்லாந்து என்பது சரியான பதில். 19வது கேள்வி, நெதர்லாந்து மக்களின் உயரம் என்ன? 6 அடி, 6.5 அடி அல்லது 7 அடி? 6 அடி என்பது சரியான பதில். 20வது கேள்வி, உலகின் பருமனான மக்கள் வாழும் நாடு எது? பருமனான மக்கள் வாழும் நாடு எது? நவுரு, பெரு, இந்தியா. நவுரு என்பது சரியான பதில். லீட போர்டுக்கு போவோம். ராஜினி அல்போன்ஸ், சிவமணி, கலைவாணி மோகன், நவலதி தில்லைத்தேன், நீவிஸ் பிலிப்பு, பத்மினி கமலகாந்தன், சரோஜினி சுகராஜா. 7 அன்புறவர்கள் பங்கு பெற்று இருக்கிறீர்கள். அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வி, வானில் ஆள் இல்லாத விமானங்களை அனுமதித்த நாடு இது? ஆள் இல்லாத விமானங்களை சொல்லலாம்னு அனுமதித்த நாடு ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல். இஸ்ரேல் என்பது சரியான பதில். 22வது கேள்வி, சந்திரனில் மனிதன் முதல் முறையாக காலடி வைத்த ஆண்டு இப்போது? சந்திரனில் மனிதன் 1965, 1967 அல்லது 1969? 1969ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். 23வது கேள்வி, உலகின் முதன்மையில் காகித நாணயத்தை உருவாக்கிய நாடு எது? காகிதம் கழுதா? பிரித்தானியாவா, இத்தாலியா, சீனாவா? தாள சொல்ற தாள்.
சீனா என்பது சரியான பதில். 24வது கேள்வி. உலகின் முதலாக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது? செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய அமெரிக்கா, ரஷ்யா அல்லது சீனா? ரஷ்யா என்பது சரியான பதில். 25வது கேள்வி. உலகின் முதலில் கடிகாரம் பாவித்தவர்கள் யார்? கிரேக்கர், எகிப்தியர் அல்லது சீனர்? கடிகாரம் இருக்கிறது. எகிப்தியர் என்பது சரியான பதில். 26வது கேள்வி. உலகில் மிகச் சிறந்த நகரங்களில் முதலாவதாக இருக்கிறது இது? நியூயார்க், இட்டலி, பாரிஸ். இப்ப எல்லாம் மாறிட்டுது. முந்தி இருந்தது. இது 26க்கு கணக்கெடுத்திருக்கிறார்கள். போன வருஷத்து கணக்குகள் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. இந்த வருஷ கணக்கு இது. உலகின் மிகச் சிறந்த நகரங்களில் முதலாவது இது என்னண்டு நியூயார்க்கைத்தான் இப்போ அதை முந்தி ஜப்பானின் தலைநகர் தான் இருந்தது. ஜப்பானின் தலைநகர் டோக்கியோ உண்டு. இப்போ நியூயார்க் தான் இப்போ இந்த இதில் அதில் பொருளாதாரம் எல்லாம் இல்லாத்தாலும் துப்புரவு, பொருளாதாரம், வீர இதுகள் எல்லாம். உலகில் மிகச்சிறந்த நகரங்களில் 2வது எது? டோக்கியோ, பாரிஸ், ஸ்பெயின். பாரிஸ் என்பது சரியான பதில். 3வது கேள்வி. டோக்கியோ எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஜப்பான் தலைப்பட்ட டோக்கியோ எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 4, 5 அல்லது 6? 4வது இடத்தில் உள்ளது டோக்கியோ. அடுத்த கேள்வி. 29வது கேள்வி. டைட்டானிக் கப்பல் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1910ஆம் ஆண்டு, இல்லை 11ஆம் ஆண்டு, இல்லை 1912ஆம் ஆண்டு? இது அம்மி சண்டைக்கு இதை பற்றி சொல்லியிருந்தேன். நான் அதுலேருந்து இந்த கேள்வியில் எடுத்தேன். 1911ஆம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டு. 30வது கேள்வி. டைட்டானிக் பயணம் செய்தோர் தொகை எவ்வளவு? அவரெல்லாம் விவரமாக சொல்லியிருந்தார் அன்றைக்கு தன்னை வாசிப்பரப்பில். 2540, 2640, 2740 பேர் பயணம் செய்தார்கள். 1-2 பேர் தான் தப்பினவை. இத்தனை 2740 பேர் அதில் பயணம் செய்திருக்கிறார்கள். லீட போட்டுக்கு போவோம். சிவமணி, ராஜினி, கலைவாணி மோகன், நவலதி திலக்கன், நீலசிலி, பத்மினி, சரோஜினி, சோதராஜ். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வி. மனித இதயமாற்று சிகிச்சை இடம்பெற்ற முதல் நாடு எது? டிரான்ஸ்பிளான்ஸ் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன். அமெரிக்கா, ஜெர்மனி அல்லது தென்னாப்பிரிக்கா? தென்னாப்பிரிக்கா என்பது சரியான பதில். 32வது கேள்வி. தென்னாப்பிரிக்காவில் எத்தனையாம் ஆண்டு இது இடம்பெற்றது? இந்த சத்திர சிகிச்சை, மாற்று சிகிச்சைக்கு காட்டை மாற்றி வச்சு 1965, 1967 அல்லது 1969? 1967ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். அதை செய்த டாக்டரை பார்ப்போம் மேரன். ஆப்பிரிக்கா அதிபர் செய்த மருத்துவர் யார்? டாக்டர் ஜோன்சன், டாக்டர் கிறிஸ்டியன், டாக்டர் அண்டோனியா? டாக்டர் கிறிஸ்டியன் என்பது சரியான பதில். 34வது கேள்வி. ஒலிப்பதிவை கண்டுபிடித்தவர் யார்? ஒலிப்பதிவு நாடாவை ஒலிப்பதிவு நாடாவை கண்டுபிடித்தவர் யார்? ஐசாக் நியூட்டன், தோமஸ் அல்வா எடிசன் அல்லது பெஞ்சமின் பிராங்க்லின்? தோமஸ் அல்வா எடிசன் என்பது சரியான பதில். 35வது கேள்வி. போலியோ மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? கண்டுபிடித்தவர் யார்? ஓன்சால்க், ஜேம்ஸ் வில்லியம் அல்லது ரொனால்ட் டூஸ்? யோன்சால்க் என்பது சரியான பதில்.
36வது கேள்வி. ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி முதலில் வெளிவந்த ஆண்டு எப்போது? எங்களோட டிக்ஷனரி, ஆங்கில டிக்ஷனரி 1930, 1933, 1935ஆம் ஆண்டு. 1933ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 37வது கேள்வி. சார்க் அமைப்பில் முதல் நாடு இடம்பெற்ற நாடு இது? முதல் நாடாக நடைபெற்ற இடம் இது? மதுரை, டாக்கா இல்லை சிங்கப்பூர்? சார்க் அமைப்பில் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் இது? மதுரையா, டாக்காவிலையா, சிங்கப்பூரா? டாக்கா என்பது சரியான பதில். சார்க் வலய நாடுகளில் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கும் நாடு இது? சார்க் வலய நாடுகளில் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கும் நாடு இது? இந்தியா, இலங்கை, ஜப்பான்? இலங்கை என்பது சரியான பதில். 39வது கேள்வி. காண்டாமிருகம் அதிகமுள்ள நாடு இது? காண்டாமிருகம் அதிகமுள்ள நாடு இது? எல்லா நாடுகளிலும் குறிப்பிட்ட ஆஸ்திரேலியாவா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் இல்லையா? இந்தோனேசியா என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக, நாய்கள் அதிகமுள்ள நாடு இது? ரெண்டு நாடுகள் இருக்கின்றது. அந்த ரெண்டு நாட்டையும் நீங்க குறிங்க. அமெரிக்காவா, இந்தியாவா, பிரேசிலா? அமெரிக்காவெல்லாம் முதல் அதிகமாக தான், அடுத்த பிரேசிலும் இருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்கு. ரெண்டு நாட்டிலும் அமெரிக்காவும் பிரேசிலும் என்பது சரியான பதில். அடுத்து சரி, லீட போட்டுக்கு போவோம். சிவமணி அவர்கள் முதலாவது இடத்தில். சிவமணி இடத்தில் முதலாவது இடத்தில் 1928 புள்ளிகள் எடுத்துட்டு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் சிவமணி. ரெண்டாவது ராஜினியல் மோன்ஸ் 1752 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மூன்றாவது இடத்துல கலைவாணி மோகன் அவர்கள் 1691 புள்ளிகள் எடுத்திருக்கிற, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நாலாவது இடத்துல நவுலவதி தில்லைத்தேவன் 1583 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஐந்தாவது இடத்துல நேவிஸ் பிலிப் 5வது இடத்துல 1102 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 1102 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 1102 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 1102 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். சத்தம். ஆறாவது இடத்துல சரோஜினி சோதிராஜா 872 புள்ளிகள் எடுத்திருக்கிற, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 7வது இடத்துல பத்மினி கமலகாந்தன் 862 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், எல்லாரும் சிறப்பான வாழ்த்துக்கள். 7 பேருக்கும் பங்கு வச்சு சிறப்பித்தவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 7 பேரும் வெற்றியாளர்கள் என்பதை நினைத்துக்கொண்டு அடுத்த இதுகளுக்கு நான் விடைகளை தருகின்றேன். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறது லண்டன் ரேடியோ பாமுகத்தில் அறிவியான அறிவு களஞ்சியம். நான் விடைகளை கூறுகின்றேன்.
முத்து உற்பத்தியில் முதலிடம் உள்ள நாடு எது? அது சீனா. அது முத்து ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் நாடும் சீனா தான். முத்து இறக்குமதி செய்யும் நாடு எது? அமெரிக்கா. இலங்கை வருடம் எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடினது? 78வது வருடம். இலங்கை வருடம் சுதந்திரத்தில் சிறைக்கைதில் எத்தனை பேருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது? 49 பேருக்கு. உலகில் மருத்துவத்துக்கு அதிக செலவு செய்யும் நாடு இது? அது அமெரிக்கா. அமெரிக்க மக்களின் ஆயுள் வயது எத்தனை? 77. இலங்கையில் இருந்து தொழிலாளர் வேலையாக சென்றோர் எண்ணிக்கை எவ்வளவு? 20,484. உலகில் மிக ஏழ்மையான நாடு இது? தெற்கு சூடான். தெற்கு சூடான் ஆப்பிரிக்காவில் எத்தனையாவது இடமாகும்? அது நாடாகும் 54. எந்த நாள் மாஜி குழுவினருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது? சீனாவில். எத்தனை பேருக்கு அந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது? 11 பேருக்கு. உலகின் 3வது பெரிய பணக்கார மன்னன் எந்த நாட்டவர்? அது புரூனி. அவருடைய கார்கள், அவருடைய வீடுகள், தனிப்பட்ட ஒரு மண்டபமே இது தங்கத்தால் நான் செய்திருக்கேன். புருனி மன்னனின் பெயர் என்ன? சுல்தான். எத்தனையோ விமானங்கள், எத்தனையோ கார்கள், எல்லாம் தனிப்பட்ட ஒரு மண்டபமே தங்கத்தால் நான் செய்திருக்கேன். சுல்தான் மன்னனின் சொத்து மதிப்பு என்ன? 1,50,00,000 குள்ள மனிதர்கள் வாழும் நாடு இது? அது இந்தோனேஷியா. இந்தோனேஷியா மக்களின் உயரம் எவ்வளவு? 5 அடி. உலகில் உயரமான மனிதர் எந்த நாட்டில் வாழ்கின்றனர்? அது நெதர்லாந்து. அப்போது மக்களின் உயரம் என்னது? 6 அடி. உலகில் பரமமான மக்கள் வாழும் நாடு இது? அது நவுரு. வானில் ஆள் இல்லாத விமானங்களை அனுமதித்த நாடு இது? அது இஸ்ரவேல். சந்திரனில் முதன்முறையாக காலடி வைத்த ஆண்டு இது? 1969. உலகின் முதன்முதல் காகித நாணயத்தை உருவாக்கிய நாடு எது? சீனா. உலகின் முதன்முதலாக செய்திகளை விண்ணில் செலுத்திய நாடு எது? அது ரஷ்யா. உலகில் முதலில் கடிகாரத்தை பாவித்தவர்கள் யார்? அது எகிப்தியர். உலகில் மிகச்சிறந்த நகரங்களில் முதலாவது எது? நியூயார்க். உலகில் மிகச்சிறந்த நகரங்களில் 2வது நகரம் எது? அது பாரிஸ். டோக்கியோ எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 4வது இடத்தில். டைட்டானிக் கப்பல் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1911ஆம் ஆண்டு. டைட்டானிக் பயணம் செய்தோர் தொகை 2,740 பேர். மனித இதய மாற்று சிகிச்சை இடம்பெற்ற முதல் நாடு தென் ஆப்பிரிக்கா. எத்தனையாம் ஆண்டு அது இடம்பெற்றது? 1967ஆம் ஆண்டு. தென்னாப்பிரிக்காவில் உதய மாற்று செய்த மருத்துவர் என்ன? டாக்டர் கிறிஸ்டியன். ஒளிப்பதிவை கண்டுபிடித்தவர் அவர் யார்? தோமஸ் அல்வா எடிசன். போலியோ மருந்தை கண்டுபிடித்தவர் ஜோன் சால்க். ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி முதலில் வெளிவந்த ஆண்டு 1933. சார்க் அமைப்பின் முதல் நாடு நடைபெற்ற இடம் இது? டாக்கா.
சர்வதேச நாடுகளில் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கும் நாடு அது இலங்கை. காண்டாமிருகம் அதிகமுள்ள நாடு அது இந்தோனேசியா. நாய்கள் அதிகமுள்ள நாடு இது 2 இடம், அமெரிக்கா, பிரேசில். அன்பான உறவுகள், உங்களுக்கு இதில் எதுவும் வித்தியாச சந்தேகங்கள் இருந்தால் சொல்லிக்கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம் பாணியர்களும் வணக்கம் ஜெயானகிருஷ்ணர்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் வந்த உடனே கூட தொடங்கினது உடனே நான் கொஞ்சம் அமர்த்திட்டேன் போல பார்த்து பார்த்து வந்துட்டேன். 2வது சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் கேள்விகள் கூடியதெல்லாம் தெரிஞ்ச கேள்வியா இருந்து கருதி அமர்த்திட்டேன் போல இருக்கு. அதான் முன்னுக்கு வந்து கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல கேள்விகள் எனக்கு நல்லா பிடிக்கும். ரெண்டாவது இடத்துல பிடிச்சிருக்கிறீர்கள். எல்லாரும் அறிந்து கொள்றதுதான் நீங்க இந்த தானே. என்ன அந்த அவசரம் தான். சில நேரத்துல அந்த சீனா வந்து தனக்குள்ள மனிதர்கள் அந்த ஏற்றுமதி செய்யற முத்தெல்லாம் சீனான்னு தெரியும். நான் டக்குனு அமர்த்திட்டு போறோம். அந்த இதை அமர்த்திட்டோம்னா ஒன்றும் செய்யல. அது அவசரத்துல செய்யறோம். யோசிச்சவங்க போயிட்டோம். எல்லாரும் வெற்றியாளர்கள் தான். எல்லாரும் அறிந்து கொள்றேன், நானும் அறிந்து கொள்றேன். பங்கு பெற்றுவது தானே. ஆமா, எல்லோரும் வெற்றியாளர். வேறு யாரும் மேலும் கருத்துகள் இருந்தா தரலாம். மக்கள் எடுக்கணும் 2 எடுக்கணும் அந்த இதுகள் தேவையில்லை. நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள், கணக்கு விஷயங்களை அறிந்து, நானும் அறிந்து கொள்கிறேன். இன்னும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த கேள்விகள் உள்ள விடிகளை நாங்கள் உலகத்தை பற்றி எல்லா விடயங்களையும் அறிந்து கொள்கிறோம். அதுதான் சந்தோஷம். அதுக்கு எங்கள் பாங்கத்துக்கு தான் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு. வணக்கம் ஜெயாக்கா. சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல நல்ல கேள்விகள் உங்களுக்கு நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாகத்தான் இருந்தது கேள்விகள் எல்லாம். ஆமா, எல்லா பக்கத்துல தானே எடுத்திருந்தீங்க. வித்தியாசமா இருந்தது இன்றைக்கு கேள்விகள். கேள்வி எடுத்தீங்க, முடியா இருக்கு, நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, சிறப்பான வாழ்த்துக்கள். மீண்டும் வணக்கம். வணக்கம். ஜியா நடேசன் அவர்களுக்கு விசேஷ வாழ்த்துக்கள். இது சும்மா நிகழ்ச்சி அல்ல. நிகழ்காலத்தில் அதிகம் என்ன சரியான விடைகளையும் எடுக்க வேணும், தற்காலத்து தகுந்ததாயும் இருக்க வேணும். கஷ்டமானது இது போன்ற நிகழ்ச்சிகள். மற்றவர்களுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன், இது ஒரு கடுமையான வேலைப்பாட போட வேண்டிய ஒரு நிகழ்வு. நான் இந்த மருத்துவம் அதிகம் செலவு செய்கிறதுன்றது நான் கியூபாண்டு நினைச்சிருந்தேன். நான் அது அமெரிக்கான்றது சரி ஆயிருக்கும். அமெரிக்கா என்னடா, அமெரிக்காவில் எல்லா வசதிகளும் இருந்தா, ஆனால் மருந்துகளை காசுக்கு தானே முழுக்க செலவழிக்கணுமா? ஆமாம், அது சரி. நான் இப்போ நான் எண்ணியிருந்த கருத்தைத்தான் சொல்கிறேன் ஒழிய இதை திருத்த நான் முதலிடம். அது கீவா அந்த மருத்துவத்துக்கு முதலிடம், ஆனால் செலவழிக்கிறது. கியூபா மருத்துவர்களை உலக அதிகம் உள்ள இடம் கியூபா. அது தூக்கு தண்டனை பாவம். ஒரே குடும்பத்தில் 11 பேரை அனுதாபத்துக்குரிய ஒரு விடயம். அது குடும்பமாகவே மாறிக்குதுன்னா அதில் இது ஒரு இதில்லான இதுதானே. இந்த நாட்டுக்கு அது ஒரு விருப்பம் இல்லாத செயலான ஆக்கள் தானே. அந்தந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு ஏற்கத்தானே செய்வார்கள். இந்த செல்வந்த நாடு, செல்வந்த அரசன், புரூனே அரசன், ஏதோ சுல்தானேட் சுல்தான் அவங்களோட அரபிக் இதில் அரசன்ன்றதுதான் கருத்து. மன்னர் அரசன். அவர் மாளிகை தான் அதிக அறைகள் கொண்ட மாளிகையாக. மாளிகையும் முழுக்க தங்கத்தால நாம் வந்தாரு. அதுதான் ஒரு பெரிய கழிவறைகளே தங்கத்தாலையும் தங்க முலாமாலையும் போட்டதுன்ட்டா அப்புறம் அவர் செல்வங்களை பார்க்க வேண்டியது தானே. ஏதோ சந்தனம் மிஞ்சினான்ற கதை தான். குள்ள மனிதர்கள் இருந்தது. அந்த வேறொரு நாடு முதல் சொன்னவங்கள்டா, அந்த குள்ளனுக்கு வேறொரு தமிழ் சொல் சொல்ற நாங்கள் அந்த நாட்டுக்காரங்களுக்கு ஏதோ இந்த குள்ளங்களை சொல்றது ஒரு சொல் உண்டு. அதுக்கு ஏதோ ஒரு நான் ஒரு காலத்தில் அது இந்தோனேஷியான்னு சொன்னீங்க. இந்தோனேஷியா
இப்ப முந்தி பிரேசிலும் இருக்கா, வித்தியாசமான மனிதர்களா இருக்கணுமா, பிரேசிலும் இருக்குது. ம். ஒரு முறை கேள்வியில பிரேசில் இருந்தது, இந்த முறை இந்தோனேசியா இருந்தது. ம். முறை பிரேசில் நான் எடுத்து நீங்க வச்சிருந்தேன். அடுத்தது இப்ப நீங்கள் எல்லாம் எங்கேயோ பார்த்து எங்கேயோ செய்து எங்கேயோ சேகரிச்ச நியூஸ் தானே, அதுல புல சரி சொல்றதுக்கு இடம் இல்லை. ஆமாம். ஆமாம். நான் நினைத்திருந்தது கூறலாமே ஒழிய அது சரியான விடையை நானே கூற முடியாது. நீங்கள் எடுத்தது சரியாக எடுத்திருப்பீங்கள். மற்றது சந்திரன்ல, ஓ அது சரி. என்னது நியூயார்க் முதலாவது நகரண்டு ஏதோ சொன்னீங்க. நகரம் என்று சொன்னா எல்லாத்தாலும் துப்புரவு, பொருளாதாரம், அதுகளால இப்ப நியூயார்க்கை தான் இப்ப தெரிவு செய்திருக்கிறார்கள் இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு. முந்தி ஜப்பான் டோக்கியோ தான் நகரத்தை தான், நகரம் பட்டணம் இல்லை, நகரம் டோக்கியோ தான் முதல் இருந்தது. பாரிஸ் பாரிஸ் இப்ப 2வது இடத்துல இருக்கு, பிரான்ஸ் என்ற திரைப்படம். என்னை பொறுத்தளவில் பாரிஸ் 2வது வந்ததே பெருங்காரியம். நான் கண்டதுல பார்த்ததுல சுற்றுலா பயணிகளையும் அதுல போட்டிருந்தவர்கள் எல்லாம் பாரிஸ் நகரம் ஏதோ ஒன்றை நாங்கள் குறையாக சொல்ல முடியாது. இப்போ ஜெர்மனி எல்லாம் நல்ல சுத்தமான நகரம். அதுக்கும் ஜெர்மனி சுத்தமான நகரம் தான். சில விஷயங்கள்ல பொருளாதாரம் அதுகளில் கொஞ்சம் சுத்தம் பண்ணி பார்க்கக்குள்ள ஜெர்மனி தான். எல்லா நாடுகளுமே ஜெர்மனி சுத்தமான, போலீஸ் கண்ட்ரோல் எல்லாம் ஜெர்மனி தானே. பாதைகள் அதில் எல்லாமே இங்கே எல்லாம் சட்டத்தின்படி தானே. பாதைகள், தெரு வீதிகள் எல்லாம் இங்க ஒழுங்கானது தானே இங்க ஜெர்மனியில். அதுகளுக்கு கொஞ்சம் தான். நான் அவையில் எல்லாத்தையும் தான் பார்க்கணும், வருமானத்தை பார்க்கணும், வேளாண்மை எல்லாம் பொருளாதார எல்லாத்தையும். அது நியூயார்க்கு தான் இந்த வருஷம் தெரிவு செய்திருக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டா, தென்னாப்பிரிக்கா அந்த இருதய மாற்று சிகிச்சை செய்தார். இருதய மாற்று சிகிச்சை, நல்லது. நிகழ்ச்சி மிச்சம் உங்களோட மனித இயல்பா ஹியூமன்ஸ் ரிசோர்ஸஸ் இது நீங்கள் உங்களோட முயற்சியும் நீங்கள் அதிகமான சக்தியை இதில் முதலீடு செய்து தான் இந்த நிகழ்ச்சியை எடுத்திருக்க வேணும், தகவல்கள் எடுத்திருக்க வேணும். அதுக்கு உங்களுக்கு பேர் நன்றி. இப்படியான நிகழ்ச்சிகள் வர வேண்டும். நான் விரும்புகிற இப்படியான நிகழ்ச்சி, தகவல்கள் தார நிகழ்ச்சி நான் விரும்புகிறது. மன்னிக்கப்படும், நான் கலந்து கொள்வது இல்லை. வணிகக்கா எல்லோருக்கும் நன்றி தான் கூற வேணும். இப்படியான ஒரு நிகழ்வு தாரத்துக்கு எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தட்டி கொடுத்தமைக்கு நன்றி. அடுத்ததாக கண்டுபிடி லண்டன் ரேடியோ பாமுகத்தில் அடுத்த நிகழ்வாக கண்டுபிடி என்ற நிகழ்வு நடக்க இருக்கின்றது. அன்பான உறவுகள், நீங்களும் பங்கு பற்றி நான் பேரின்படி ஒரு ஆக்களின் 1, 2 அந்த முறையின்படி உங்களுக்கு கேள்விகளை கேட்பேன். நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள். அடுத்தது தெரியாதவர்கள மற்றவர்களிடம் போவோம். பத்மினி ஆண்டி ரெடி? வணக்கம் வாங்க. சரி, யார் முதல்? ஆறுண்டான்னு சொல்லலாமோ? இல்ல சரோஜினி சோதராஜாவை முதல் போட்டிருக்கிறேன். 2வது நிற்கிறது. அவர்கள் முதலாவது தொடங்கி, முதலாவது சரோஜினி, 2வது பத்மினி, 3வது நியூசில், 4வது நகுலதி திலத்திவன், 5வது வாணிமோகன், ராஜினி அன்போன்ஸ். இவ்வளவு பேர் தான் நிக்கிறீங்க. 7 பேர் நிக்கிறோம். சிவமணி நிக்கிறீங்களா? இல்ல, இதுல நிக்கிறதே ஆக 3 பேர் தான். 4 பேர் என்னோட. 5 பேர். ஏனென்றா அவர்கள் வீட்டை இருந்து போன்ல விளையாடுக்கிறார்கள். ஜூம்ல இல்ல. சரி, நான் கேட்கிறேன்னு நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் ரேடியோ பாமுகத்தில் அடுத்த நிகழ்வாக கண்டுபிடி கேள்விக்கு நீங்கள் கேள்விகளை கேள்விக்கு ஏற்ற மறுமொழியை சொல்லுங்கள்.
ரெண்டு கேள்வி ஒரு மறுமொழி. ரெண்டு தடவை நான் சொல்லுவேன், திருப்பி திருப்பி தயவு செய்து கேட்காதீங்கோ, அது அழகும் இல்லை. சரி, முதலாவதாக நான் சரோஜினி சூதராஜா அவர்களை கூப்பிடுறேன். நிலத்தின் கீழ் வளரும் மரக்கறி வகைகளில் ஒன்று. நிலத்தின் கீழ் வளரும் மரக்கறி வகைகளில் ஒன்று. அன்பு பாசம் இரக்கம் கொண்டவர்கள். இரண்டாவது தடவை அன்பு பாசம் இரக்கம் கொண்டவர்களில் இதை இப்படியும் அழைப்பார்கள். சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க ஒவ்வொரு தடவை கேளுங்க. நீங்க மியூட் எடுங்க ப்ளீஸ். மியூட் எடுக்காம இருக்கிறீங்க சரோஜினி. ஓ, மியூட் கேட்குது இல்ல. மியூட் எடுங்க சரோஜினி அக்கா, மியூட் எடுங்க. நீங்க காலை பொத்துங்க, அப்பதான் காலை இப்படி செய்யுங்க, அப்பதான் தெரியுமா. கேட்கல, மியூட் எடுங்கோ சரோஜினி, கேட்கல. சரி, அவருக்கு வேற கேள்வி கொடுங்க. இருக்கிறவளோட மற்ற தான் அடுத்ததாக பத்மினி கமலஹாசன் சொல்லுங்க. நான் ராசவள்ளிக்கலாங்கன்னு சொல்றேன். அது தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. அவர் மியூட். நிக்கிறீங்களோ? ஓ, கருணைக்கிழங்கு சொல்றேன். வாழ்த்து. கருணக்கிழங்கன்னு சொல்லையில கருணை. எனக்கு உடனே வந்து இது முந்தி கேட்ட கேள்வி போல எனக்கு கருணி கண்டோன்ன. இது நான் கேட்கல. இந்த கேள்வியில நான் விடுகதைக்கு இந்த கேள்வி கேட்டேன். பத்மினிக்கு எல்லாம் மியூட் எடுத்தேன். ஏதோ கருணைக்கிழங்கு வந்தது. அடுத்ததாக நேவிஸ் பிலிப் சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. இத பாமுகத்திற்கும் உறவுக்கும் ஏற்படும் இது. பாமுகத்துக்கும் உறவுக்கும் ஏற்படுவது இந்த போக்குவரத்திற்கு இது மிக முக்கியமானது. போக்குவரத்துக்கு இது மிக முக்கியமானது. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. இல்ல, முதல் கேள்வி சரியா வர இல்ல. பாமுகத்துக்கும் உறவுக்கும் ஏற்படுவது இது அனிதனார். பாமுகத்துக்கும் உறவுக்குமா? உறவுகளுக்கும். உறவுகள்னா நாங்கள் தான் வாணி. பாமுகத்துக்கும் உறவுகளுக்கும் ஏற்படுவது இது. போக்குவரத்துக்கு இது முக்கியமானது. சரோஜினி சொல்லுங்க. போக்குவரத்துக்கு முக்கியமானது பாமத்துக்கும் உறவுகளுக்கும் வண்டிய சொல்றேன். தவறு. அடுத்த நேவிஸ் பிலிப் நீங்க சொல்லிட்டீங்க. நவலோதி திலத்தேவன் சொல்லுங்க. அவர் இல்ல. இந்த 4-5 பேர் தான் நிக்கிறோம்னு சொல்லி அவர் விரும்புகிறவர்கள் வரட்டும். வாணிமோகன் சொல்லுங்க. பாதை இல்ல, பாதை இல்ல. ராஜினி அல்போன் சொல்லுங்க. பாமுகத்துக்கு உறவுகளுக்கும் இது ஆனால் ஏற்படுவது. இது ஏற்படுவது போக்குவரத்திற்கு இது மிக முக்கியமானது. தொடர்பு. தவறு. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. பிரிவு என்று சொல்றேன். இல்ல, பத்மினி சொல்லுங்க. சரியான கஷ்டமா இருக்கு. என்னட்டங்களுங்க நான் வரிசையின்படி கேட்டுக்கொண்டு வரேன். பத்மினி சொல்லுங்க. இல்ல, தெரியாது. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. பாலமாக அமைந்திருக்கிற. வாழ்த்துக்கள். பாலம் என்பது சரியான பதில். நேவிஸ் பிலிப் பாலமாக தானே நாங்கள் இருக்கிறோம். நேவிஸ் பிலிப். இனி யாரு? நீ சரோஜினி வாணிமோகன் இனி சொல்லுங்க. மாம்பழத்தில் இந்த இனமும் உண்டு. மாம்பழத்துல இந்த இனமும் ஒன்று. இந்தியாவில் ஒரு சிறப்பான இடம். இந்தியாவில் சிறப்பான இடம். சொல்லு. சத்தம் போடாதீங்க. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்கல, நீங்க கதைக்கிறாலும் மற்றவர்கள் அப்படியே எனக்கு எடுக்கலாம இருக்கு. தயவு செய்து மன்னிக்கும். வாணி சொல்லுங்க. இந்தியாவில் ஒரு இது மாம்பழத்தில் இந்த இனமும் உண்டு. இந்தியாவில் ஒரு சிறப்பான இடம். மல்கோவா மாம்பழம். மல்கோவா மாம்பழம்.
இல்ல அது ஊரு இதுதான் தவறு. ஆ. ராஜினி அல்வான்னு சொல்லுங்க. சேலம் சேலம் ஆ, சேலம் சரி. என்பது சரியான பதில். சேலம் தான். முதல்ல சேலம் ஆந்திரா ரெண்டு பேர். பட்டோட்டு பாடு இருக்கிறேன். பாட்டு அங்கே பின்னுக்கு படிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிங்க மல்கோவா மாம்பழம் சேலத்து. சேலம் என்பது சரியான பதில். சேலம் என்ற ஒரு இடம் இருக்குது மாம்பழத்தில். மாதிரி சாந்தினி துறையங்கன்னு நிற்கிறீங்க. நான் அடுத்த சாந்தினிட்ட கேட்குறேன்னா, எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம்மா. இந்தியாவின் கண்டுபிடிப்பில் முக்கியமானவர் இவர். இந்தியாவின் கண்டுபிடிப்பு. நான் கதைக்கிறது தயவு செய்து கதைக்க வேண்டாம். சாந்தினி துரையரன். இந்தியாவின் கண்டுபிடிப்பில் முக்கியமானவர் இவர். வறியவர்களுக்கு இதுதான் தொழில். வறியவர்களுக்கு இதுதான் தொழில். பிச்சை. வாழ்த்துக்கள். யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். என்ன பதில்? பிச்சை என்பது சரியான. பிச்சை என்று சொல்லி அவர் தானே ஃபேஸ்புக்கை கண்டுபிடித்தவர். மற்றது இந்தியாவில் சிறப்பாக வறியவர்களுக்கு இதுதான் தொழில்னா பிச்சை எடுக்கிறதான் தொழில். சாந்தினி துரையரன். நான் விடபெற்று பிறகு வாரன், எனக்கு கேரர் வந்துட்டான். அடுத்ததாக கீழே இருந்து போவோம், மேலே இருந்து வாரம். சரோஜினி சோரா இல்லை, மற்ற பத்மினி சொல்லுங்க. எமது உடம்பில் உள்ள ஓட்டக்காரனின் உதவுபவன் இவன். எமது உடம்பில் உள்ளவன் ஒருவனை ஓட்டக்காரன் இவன் உதவுவன். எமது உடம்பில் உள்ள ஒரு உறுப்பு. கால் ஆ கால் கால் தவறு. என்ன ஓட்டக்காரன்? நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கேள்வி விளங்க இல்லை ஜெயாக்கா. என்ன விளங்கண்டா அர்த்தம் விளங்கையில சொல்லுங்க இருக்கா. ரெண்டு தரம் சொல்றேன் உங்களுக்கு. எமது உடம்பில் உள்ள ஓட்டக்காரனுக்கு உதவி புரிவான் இவன். ஓட்டக்காரனுக்கா? ஓட்டக்காரன் என்ன ரன்னிங். எமது உடம்பில் உள்ள ஒரு உறுப்பு. இது ஓட்டக்காரன் என்ன எனக்கு அது விளங்க இல்லை. ஓட்டக்காரன் உடம்பில் உள்ள ஒரு உறுப்பு. ஓட்டக்காரன் மூக்கா? தவறு. வாணிமோகன் சொல்லுங்க. தெரியா குடல். தவறு. ராஜினி அல்வன் சொல்லுங்க. நாளம் நாளம் சரி, நாளி சரி. நாடிதான் அந்த ரெண்டும் சரி. நாளம் சரி. நாளம் நடுத்தரத்தை நான் நாடிதான் வச்சிருந்தேன்னா நாளமும் சரிதானே. இல்லைன்னா அசுத்தரத்து நாடி நல்ல இரத்தத்தை கொண்டு வர்றது. இல்ல ரெண்டும் அப்படி சரி வராது. நாடிதான் வரும். ஏனண்டா நீங்க உடல் உறுப்புன்னுக்குள்ள நாடிதான் வரும், நாணம் வராது. நாளம் ஒரு உறுப்பு தானே. நாளம் ரத்தோட்டம் நாளம் உண்டு. ரத்தோட்டம் நாடி நாளம் அசுத்தரத்தை கொண்டு வர நாடி சுத்தரத்தை. நாளம் வந்து இந்த நரம்போட அந்த ரத்தம் நரம்பு தான். நரம்புல இருக்குது. அதுல ரெண்டு இருக்குது. கழிவு எடுக்கிறது அசுத்தரத்தை, சுத்தரத்தை சேர்த்து கொண்டு வர சேர்த்து கொண்டு வர. சரி, நான் நாடி வச்சிருந்தேன்னா ஆனால் நாளம் சரி. அது என்னென்னு சொன்னால் அசுத்தரத்தை கொண்டு வர்றது நாளம், சுத்தரத்தை கொண்டு வர்றது நாடி. எமது உடம்புல ஒரு உறுப்பு நாடி. நாடிதானேங்க பொருந்தம். ஓட்ட வீரனுக்கு நாடிதானே பொருத்தம். ஓட்ட வீரனுக்கு நாடிதான் சரி. அது நான் அதுவும் கழிவு ரத்தத்தையும் அதுவும் ஓடித்தானே கொண்டு வச்சு இருக்குது. அது என்னன்னு ஓட்ட வீரனுக்கு கேட்டபடியால நீங்க நாடி என்றுதான் பொருந்தம் நினைக்கிறேன். நாளம் பொருந்தாத நினைக்கிறேனுங்க. ரெண்டுக்கும் பொருந்தக்கூடியது இல்ல கேக்குறீங்க. ஓ ஓகே ஓகே சரி சரி. அசுத்தரத்தை கொண்டுதானே அதுவும் ஓடித்தானே போகுது. ஆமா இல்ல நீங்க ஓட்டக்காரன் ஒன்று கேட்டீங்க. அது நாளத்துல ஓடிக்கொண்டுதான் வருது ரத்தம். நான் இந்த ஓடுறவருக்கு பயன்படுத்துறது என்னங்க. ஓடுறாள் நாடியை பார்த்து. ஓட்டக்காரன் என்று சொன்னா ஓடித்தான் ஓடிக்கொண்டிருக்குது. ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு. ரத்தத்தை தான் சொன்னேன் நான். ரத்தத்தை தான் சொன்னேன். ரத்தம் தானே நாடி நாளத்தை செய்கிறது. அது சரியாது. நான் நாடி வச்சிருந்தேன் நாளம் என்பது சரியாது. எனக்கு அந்த முதலாவது இது எனக்கு அவ்வளவு எனக்கு விளங்க இல்லை. அதாவது நான் சொல்லலாம் எனக்கு என்ன இல்ல சொல்லுங்க. நீங்க போங்க, தொடருங்க. நீங்க சாந்தினி துறையரங்காம மனித இனத்துக்கு ஏற்படும் ஒரு நோய். இது மனித இனத்திற்கு ஏற்படும் ஒரு நோய். சில உயிரினங்கள் வாழும் இடமே இதனை இப்படி அழைப்பார்கள். புற்று. வாழ்த்துக்கள். புத்து என்பது சரியான பதில். மற்ற சரோஜினி சோதராஜா இல்ல, பத்மினி கேட்கிறேன். பறவைகளில் முக்கிய உறுப்பு இது. பறவைகளில் ஒரு முக்கிய உறுப்பு இது. இது ஒரு அளவையும் குறிக்கும். இது ஒரு அளவையும் குறிக்கும். பத்மினி சொல்லுங்க. பறவைகளில் முக்கிய உறுப்பு இது.
இது ஒரு அளவையும் குறிக்கும். அழகு. வாழ்த்துக்கள். அழகு என்பது சரியான பதில். நன்றி. அழக பறவைகள் என்ற முக்கிய மூக்கத்தான் அழகத்தான் மூக்கன்னு சொல்றவைகள். அடுத்ததாக நேவிஸ் பிலிப். பாலோடு சம்பந்தப்பட்டது, தயிர் மோர் எடுப்பதற்கு இதை எடுப்பதற்கு உதவுகின்றது. எமக்கு கைகால் தலை பாதுகாப்பாக இது ஏற்பது பாதுகாப்பிற்கு ஏற்றது. பாலோடு சம்பந்தப்பட்டது, தயிர் மோர் எடுப்பதற்கு இதுதான் முக்கியம். எமக்கு கைகால் தலை பாதுகாப்புக்கு ஏற்றது. பாதுகாப்பு கேட்டது. மத்து தவறு. மத்து கடைகிறது மத்து இல்ல மத்து வராது. மத்து மற்ற என்ன வரும்? வாணிமோகன் சொல்லுங்க. உரை. உரை என்பது சரியான பதில். உரை போட்டு தானே நீங்க இதுல வைக்க பால் மோர் எடுக்கிறீங்க. உரை ஓடுறதோ வாணிமோகனுக்கு ஒரு புள்ளி. கடைகிறது. உரை என்பது உங்களை பாதுகாப்புக்கு உரை தான் நாங்கள் போட்டு இருக்கிறோம். ஆப்ரேஷன் செய்ய போனாலும் கைக்கு தலைக்கு அதுக்கும் உரை தான். அடுத்தது வாணிக்கு பிறகு ராஜினி அல்போன். இது ஒரு பல வகைகளில் ஒன்று. இது ஒரு பல வகைகளில் ஒன்று. பல நிறங்களில் இதுவும் ஒன்று. பல நிறங்களில் இதுவும் ஒன்று. ராஜினி. பல வகையா? ஓ, பல வகையில் இதுவும் ஒன்று. பல நிறங்களில் இதுவும் ஒன்று. நிறம் வருமா? ஒரேஞ்ச சொல்றேன். ரெண்டும் வரணும். அது தவறு. சாந்தினி துரியலங்க சொல்லுங்க. இது ஒரு பல வகைகளில் ஒன்று. பல நிறங்களில் இதுவும் ஒன்று. பல நிறம். சொல்லுங்க சாந்தினி. வராதுங்க. நீங்க அடுத்த அளக்கிடுங்க. பத்மினி கமலானந்தன் சொல்லுங்க. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. நாவல் என்பது சரியான. பழங்களில் ஒன்று நாவல் பழம், நிறங்களில் ஒன்று நேவிஸ் பிலிப். ஒரேஞ்சு இங்கிலீஷ் விட்டது. எறும்புக்கு உதாரணமாக இச்சொல்லில் பாவிப்பார்கள். எறும்புக்கு உதாரணமாக இச்சொல்லில் உண்டு. கடின வேலை செய்வோர் பணம் சம்பாதிப்பதற்கு இப்படியா இருப்பார்கள். எறும்புக்கு உதாரணமாக இச்சொல் பாவிப்பார்கள். கடின வேலை செய்வோர் பணம் சம்பாதிப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? யாரு சொல்றது? நீ பத்மினி கமலாங்க. எறும்புக்கு உதாரணம் கடின வேலை செய்வர்கள் இப்படி நிற்பார்களா? ஆமா. வரிசை வரிசையில தவறு. சொல்லுங்க. சுறுசுறுப்பு. தவறு. ஐயோ. வாணி. எறும்புக்கு உதாரணமாக இதை சொல்லுவார்கள். சொல் பாவிக்கிறது. பாவிக்கிறதா? கடினோட பண்ணி நீங்க சொல்றீங்க என்ன? கடின வேலை செய்வாரு பணம் சம்பாதிப்பதற்கு இப்படி இருப்பார்கள். எப்படி பேர் எடுப்பார்கள். வாணி சொல்லுங்க. இப்படி பேர் எடுப்பாரு. கட்டரம் சரியா? ராஜினி அல்வன் சொல்லுங்க. நானும் சுறுசுறுப்பு தான் வச்சிருந்தேன். இல்ல சாந்தினி திரியறாங்க. யோசிக்கிறேன். எனக்கு வருது இல்ல. நீங்க சுறுசுறுப்பு தான் நீங்க சொன்ன உடனே எனக்கும் தோன்றினது. பத்மினி கமலானந்தன் சொல்லுங்க. பொருந்தாது. மற்றது பொருந்தாது. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. சொல்லி 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 அதங்க சொல்லு புறாக்குது. அதுதானே என்னது வரிசை காட்டு.
கொடுத்து உதவுறது, கடினமாக பரிமாறுதல்னு சொல்றேன். இல்ல நான் வாணி ஒன்று சொல்லி பார்க்கவா? இல்ல பொறுங்க, நான் வரிசைப்படி கேட்டேன் வாரேன். ராஜினி அல்போன் சொல்லுங்க. நிறை என்று சொல்லி பார்க்க இல்ல சாந்தினி துரியரங்கன் சொல்லுங்க. எறும்புக்கு உதாரணம், திருப்பி நான் இந்த கேள்வியை சொல்றேன் பாரு. எறும்புக்கு உதாரணமாக இச்சொல் பாவிப்பார்கள். கடின வேலை செய்ய பணம் சம்பாதிப்பவர்கள் இப்படியாக இருப்பார்கள். நுள்ளான இல்ல சாந்தினி. இல்லைங்க. பத்மினி சொல்லுங்க. உருண்டு தவறு. நேவிஸ் அந்த பிலிப் உருட்டு சொல்லுங்க. மட்டமா உருட்டி கொண்டிருக்கும். இல்ல நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. ஓட்டம் ஓட்டம். இல்ல வாலிபவன் சொல்லுங்க. அதான் உற்சாகம், துடிதுடிப்பு, பரபரப்பு அதான் சொல்றோம். இல்ல ராஜினி அல்போன் சொல்லுங்க. எறும்புல மற்ற பேராங்க இது என்ன? எறும்புக்கு மற்ற பேர் இருக்கா? அப்படி எறும்புக்கு உதாரணமாக இதை சொல்லுகிறோம். கடினமா வேலை செய்தவர்களே என்ன? எறும்பு வந்து சுறுசுறுப்பா ஓடி விடாப்படியா ஓடும். அது சுறுசுறுப்பா, அது ஒரு பேரா? அது இல்லையே. பேர் வருமா? இப்படியானே சொன்னேன் நான் உங்களுக்கு சொல். கடின வேலை செய்பவர்கள் இப்படி நிற்பார்கள். பணம் சம்பாதிக்கிறது இப்படியாக இருப்பார். ஆ, ராஜினி அல்போன் சொல்லுங்க. தெரியலையே. சாந்தினி சொல்லுங்க. சரி, அது நிலுவையில அப்ப இருக்கிறது நான் சொல்லு. நினைக்கிறேன் அந்த இது அங்க கடின வேலைக்கு என்ன அந்த சேர்ந்து அந்த ஒற்றுமைன்னு சொல்லுவேன். இல்ல தவறு. நான் இந்த வச்சிருக்கிறது சொல்றாங்களுக்கு 2 புள்ளி. கட்டரம்பு இல்ல வாணி, மற்ற செயலை சொல்ல வரும் போல. வருது இல்லை, என்னன்னு தெரியலையே. யாரு? சரி, என்னையும் கேளுங்க. நீங்க சொல்லுங்க சரோஜினி சூதராஜா. என்ன சொன்ன நீங்க? அங்கால எறும்பிற்கு உதாரணமாக இச்சொல்லை பாவிப்பார்கள். சரியா? கடின வேலை செய்வர் பணம் சம்பாதிப்பதற்கு எறும்பு நிறைய போகும். அது தவறு. சரி, நான் இந்த கேள்வியை நிலுவையில வைக்கிறேன். அடுத்த சாப்பாடுன்னு சொல்லுவாங்களே ரொம்ப திண்ணியாண்டு. அதான் இல்ல, அடுத்தது இயற்கையில் பாருங்க. சரோஜினி சொல்லுங்க. இயற்கையால் கடற்கரையிலோ இதன் மூலம் பலதையும் காணலாம். கடற்கரையிலோ பலதையும் இதனால் காணலாம். மக்கள் கைவேலிகளை திறமாக செய்கிறதுக்கு பார்வையிட இதனை சேரித்து வைப்பார்கள். மக்களின் கைவேலிகள் செயல்களால பார்வையிடாக அவர் இல்ல, அவரு அங்க போயிட்டார். மற்ற பத்மினி சொல்லுங்க. திப்பி சோகை இந்த கடற்கரையில இருக்கிறது சிப்பி சோகை தானே? அதை உணர்ந்து இயற்கையால சிப்பி சோடி வருதா? சிப்பி சோகி என்ற நான் அந்த இயற்கையால இது கடற்கரைகளில் நாங்கள் இதை காணலாம். சரியா? மக்கள் கைவேலியர்கள் செய்முறைகளை செய்து கொண்டு இதனை சேகரித்து வைப்பார்கள். ஊரி தவறு. நேவிஸ் பிலிப் இல்ல, தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. வேலை செய்பவர்கள் இதை பாவிப்பார், இதை வச்சிருப்பாருன்னு சொல்றீங்க என்ன? ஊரி நான் சொல்லி போட்டேனே. தவறு. ராணிமோகன் சொல்லுங்க. கலை இல்ல. ராஜினி அல்போன். கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கேள்வி நானும் எழுதுறையில முதலாவது கேள்வியை மட்டும் சொல்லுங்க. இயற்கையால கடற்கரைகளிலும் இதன் மூலம் நாங்கள் காணலாம். சரியா? கடற்கரையிலும் நாங்கள் காணலாம். மக்கள் கைவேலிகள் அதன் பொருட்களை செய்து விதமாக பலர்கள் வைப்பார்கள். சிப்பி வந்துட்டுதா? சிப்பி சொன்னாங்க. திப்பி சோகி வந்தது இல்ல, அது பிறகு திப்பி சோகி ஊரி எல்லாம் வந்தது. ஊரியன்றது என்ன? அது ஊசியா? அந்த இல்ல மணிகட்டின போடுவேன். ஓகே ஓகே. சின்ன இருக்கும். அத மாலை கோக்குற வயசுல நேரம் ஊரி. ஊரி எல்லாம் பல விதம் இருக்கு. ஊரி பல மாதிரி இருக்குதானே. நான் சொல்லி பாக்கட்டா? சொல்லி பாருங்க. சங்குதா? இல்ல. அந்த கல்லுகள் வருமா? கல்லுகள் இல்ல.
கடற்கரை வரிசை மட்டி மட்டி இல்ல. சாப்பிடுவார்கள், சிப்பியில கை வேலை செய்வார்கள். பாசி பாசி வரிசை வரிசையாக அடுக்கி வைப்பார்கள். பாசி அப்படி வரும். இல்ல, மக்கள் ஒரு கைவேலை அதெல்லாம் செய்துவிட்டு பார்வைக்காக சேகரித்து வைப்பார்கள். உங்களுக்கு சிப்பி சோகி 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 அதான சிப்பி சிப்பி சோகி சொல்லியாச்சு. ஒன்றுக்கு தானே நீங்க சொல்றீங்க, ரெண்டு மாமியோனுமே. அப்ப காட்சிப்படுத்தல் காட்சிப்படுத்தல. ஐயோ, வாழ்த்துக்கள் வாணி. காட்சிக்கு வைக்கிறேன். நீங்க மாலை காட்சி இப்ப பாக்குறீங்க இல்லையா கடற்கரையில? இயற்கையில காட்சி பாக்குறீங்க இல்லையா கடற்கரையில? நீங்க காட்சி, மாலை காட்சி, கடற்கரை காட்சி. கடலுக்குள்ளே வாதிட்டோம். கைத்திறமைகள் என்று சொன்னேன் நான். கைத்திறனால செய்கிறதுகளை சேரித்து வைப்பார்கள். காட்சிகள் சொன்னா வைப்பார்கள் என்று சொன்னா காட்சி வைப்பார், காட்சிக்கு வைப்பார்கள். யோசிச்சீங்களா சொல்லுவீங்க. வாணிக்கு ஒரு புள்ளி, வாழ்த்துக்கள். இதுக்கு நான் 2 புள்ளி கொடுக்குறேன். ஏனென்றா கன நேரம் 3 நேரம் திரும்பி வந்தது. நன்றி. 3 நேரம் திரும்பி வந்த நான். இது அப்படியான இதுக்கு 2 புள்ளி தருவேன். அடுத்தது நீ வாணியில ராஜினி அல்பம் சொல்லுங்க. அகதி முகாங்களில் உள்ளுக்குள்ள உள்வாங்குங்கோ. அகதி முகாங்களில் இவ்விதமாக பலர் கஷ்டப்பட்டார்கள். அகதி முகாங்களில் இவ்விதமாக பலர் கஷ்டப்பட்டனர். தேனீக்களுக்கு தேன் சேவரிகளுக்கும் இதில் தொடர்பு உண்டு. கூடு கூடு தவறு. ராஜினி சொல். அந்த சாந்தினி திரையரங்கம் சொல்லுங்க. ரெண்டாவது தரவென்ன? தேனீக்களுக்கு தேன் சேகரிக்கிறவர்களுக்கும் இது அதுக்கும் சம்பந்தம் உண்டு. விலங்கியல் என்ன? தேனீக்களுக்கு தேன் சேகரிக்கிறவர்களுக்கும் தொடர்பு உண்டு. தேனீக்கள். அகதி முகாம் என்ன சொல்றீங்க? அகதி முகாங்களில் விதமாக பலர் கஷ்டப்பட்டனர். அகதி முகாங்களிலேயோ இல்லை சிறைச்சாலைகளிலேயோ எல்லாத்திலும் உள்ளதான் நான் எடுத்தேன். சிறைச்சாலைகளிலும் அகதி முகாங்களிலும். ஆனால் அகதி முகாங்களிலும் அதிகம் பேர் கஷ்டப்பட்டவர். தேன் எடுக்கிறதுக்கும் இப்படி செய்வாங்களா? தேன் எடுக்கிறவர்களுக்கும் இது இப்படி நடக்குமா? தேனீக்களுக்கு என்ன சொன்னா? தேனீக்களுக்கு தேனீக்களும் தேன் சேகரிப்பவர்களுக்கும் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு. கேட்டேன் நான். யாரை கேட்டேன் நான்? நேவிஸ் பிள்ளை முடிச்சு வாணிமுகன். என்னட்டியா இருக்கிறீங்க? பந்தம் சொல்ற. தவறு வாணி. ராஜினி அல்போன்ஸ். என்னது சொல்றது? தேனீக்கள் தெரியாது. தானி கூடன்னு நான் சொல்லிட்டேன். இல்லையா கூடு என்னன்னு வரும்? தேனீக்களுக்கு அதுக்கு கூடு இல்லையான்ட்டீங்க. அதான் அது இல்ல. நான் சொல்லி பார்க்கவா? நேவிஸ் நீங்க தான் சொல்லுங்க. நீ கொட்டு கொட்டு கொட்டு. கொட்டண்டா தேன் எடுக்கிறது கொட்டுறது. தேன் கொட்டும் தானே? இல்ல 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 இல்ல. வாணிமோகன் சொல்லுங்க. கம்பி சொல்றேன். தவறு. ராஜினி அல்போன்ஸ். அகதி மாங்களி விதமாக பலர் கஷ்டப்பட்டிருக்கா உணவா வருதுல? சாப்பாடு கஷ்டம் தான். தேனீக்களுக்கும் தேன் சேகரிப்பவர்களுக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டு. சரிங்க, நான் போனோன்னு வந்துட்டு குழம்பிட்டேன். அதுல நீங்க சொல்லுங்க. உங்களை தான் கேட்டேன் நான். வதை சரியா? வதை என்பது சரியான பதில். வதை தானே? வதை அகதிகளில வதை. மற்ற வதை
தேன் எடுக்கல வதையில இருந்து தான் தேனை புளிஞ்சு எடுக்கிறீங்களே. அது வதையா பேரா? எனக்கு வதை தெரியும். வதை தான் அந்த தேனை வதையா? இந்த பேர் பானா கூட்ட சொல்றது தையன்னா? வதை. தை தை வதை கையில் வதை என்பது சரியான பதம். ம். சாந்தினி துறையனுக்கு இது இதெல்லாம் தெரிஞ்ச சொல்லக்கூடிய கேள்விகள். வதையை தானே வதையில தான் அந்த தேன் எல்லாம் வதை இருக்கு. இல்ல அந்த பேர் தெரியாது. மற்றது அந்த கூடு மாதிரி இருக்கிறது பேர் வதையா? ஓமோ ஓமானி தேன் இருக்குல்ல, தேன் இருக்கும். அந்த தேனை நாங்க புளிஞ்சு எடுக்கிறோம் இல்ல, அதுல இருந்து தான் தேன் புளிஞ்சு எடுக்கிறது. அது எடுத்து கூட்ட சொல்றது வதையண்டு. வதை தேன் என்பது கூட்ட சொல்றது வதையண்டு. மெழுகு மாதிரி இருக்கும் அதை வதை மெழுகு மாதிரி தான் இருக்கிறது. சரி, வதை. இதுக்கு நான் 2 புள்ளி தான் இருக்கு சாந்தினி துறையரங்கத்துக்கு கொடுக்கணும். என்னென்னு சொன்னா 3 தரம் கேட்டேன். ஒரு கேள்வி நிலுவையில் இருக்கின்றது, அது பிறகு பார்ப்போமா. இனி யாரு சாந்தினி தொடங்கி பத்மினி சொல்லுங்க. நிக்கிறீங்களா பத்மியா? ஆமா சில பழைய கால சொற்களை இப்படி அழைப்பார்கள். சில பழைய கால சொற்களை இப்படி சொல்லுவார்கள். ஒவ்வொரு சில நாடுகளில் இப்பெயரிலும் பல பகுதிகள் இடங்கள் உண்டு. ஒவ்வொரு சில நாடுகளிலும் இப்பெயரில் சில இடங்கள் உண்டு. சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் இதை இப்படியான ஒரு இடம் இருக்கு. சில பழைய சொற்கள் ஆமா, என்ன நாடு? காலி காலி தவறு. யாரு நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. சரோஜினி சொல்றாங்க சொல்லுங்க. பழைய கால சொற்களா? கொச்சி கொச்சி என்று சொல்லுப்பா. தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. சொத்து ஆ சொத்து சொத்து. தவறு. வாணிமோகன், சரியா? ராஜினி அல்போன்ஸ், எனக்கு தெரியல. நான் இவற்றை சொல்றதுல அந்த கேள்வி கேள்வியெல்லாம் மயக்கமா இருக்கு. இல்ல பழைய சொற்கள் என்ன? சாந்தினி துரையரங்கன், நான் விளங்கிக் கொள்ளையில நான் விளங்கிக் கொள்ளையில நீங்க அடுத்த சில பழைய கால சொற்களை இப்படி அழைப்பார்கள். சரியா? ஒவ்வொரு சில நாடுகளின் இப்பெயரில் இடங்களும் உண்டு. பழைய கால சொற்கள் இப்படி இடங்க என்ன? ஒரு இலங்கையா? இலங்கையில இருக்கு. இந்த பேர்ல ஒரு இடம். பழைய கால சொற்கள் ஐயாக்கா ஒரு பகுதிகளை ஒரு இடங்கள்ல சொல்லுவினாங்க. ஒரு குறிப்பிட்ட இப்ப மானிப்பான்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற இடங்களுக்கு இந்த பேரை சொல்லுவார்கள். குறிச்சின்னு சொல்றதாங்க. குறிச்சி மாதிரி தான். அது சரி, குறிச்சின்னு வந்துட்டீங்க. அது இன்னொரு சொல்லி இருக்குது. நகர் வருமா? நீங்க சொன்ன சரி, குறிச்சின்னு சொல்றது அது மாதிரி அந்த ஒன்றுக்கு சரி வந்தாலும் மற்றதுக்கும் சரி வரணும். மற்ற என்ன சொல்றீங்க? ஒரு சில பழைய கால சொற்களை இப்படியும் அழைப்பார்கள். மரபு சொல்லட்டும். குறியீடு இல்ல, சாந்தினி நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க அதை மாத்தி சொன்னீங்கன்னா சரியா வரும். தீவு பகுதிகளில அதிகமாக இருக்கு இந்த இப்படி. திசை என்று சொல்லிப்பாங்க. தெற்கு வடக்கண்டு நாடுகள் பேர். கட்டை. நான் கட்டை சொல்றேன். கட்டை. கிராமம் சொல்றேன். நான் கட்டை சொல்றேன். கட்டை இல்ல வாணி. தீவா? இல்ல. நாட்டாரம். சில பழைய கால சொற்களை இப்படி சொல்லுகிறார்கள். புத்தூர். கொச்சைன்னு சொல்றேன். கொச்சை இல்ல. வலயம் இல்ல. இது சொன்னா 2 புள்ளி. பழைய சொற்கள் ஆதி. நிலத்தூரன் சொல்றா? இல்ல.
நாங்கள் சொல்றது நாங்கள் இந்த வட்டார சொற்கள் என்று சொல்லி சொல்றது நாங்கள் எல்லாம் இப்படியே சொல்லி குன்று என்று சொல்லிப்பா. வட்டாரம் என்று சொல்றேன் இல்லையா, 2ஆம் வட்டாரம் 3ஆம் வட்டாரம் என்று சொல்றேன் இல்லையா, வட்டாரம் அப்படி அப்படியே வட்டார சொற்கள் என்று சொல்ல வைக்கிறீங்களே எல்லாம் சின்ன நாங்கள் பழைய கால சொற்களை. நாடுகளுக்கு என்னண்டு வரும் பட்டர்? நானும் அவரை கேட்கிறாரா? சில பழைய கால சொற்களை இப்படி அழைக்கிறது வட்டார சொற்கள் என்று சொல்றாங்களே எல்லாம். நாடுகள் குறிஞ்சியலுக்கு போட்டோம். ஒவ்வொரு சில நாடுகளின் இப்பெயரில் என்ன சில பழைய கால சொற்களை இப்படி அழைப்பார். ஒவ்வொரு சில நாடுகளின் இப்பெயரில் இடம் உண்டு. 2ஆம் வட்டாரம் 3ஆம் வட்டாரம் என்று இருக்குது. வட்டார சொல்லன்றதுங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல பேசுற சொற்கள், அந்த வட்டாரங்கள்ல பேசுற சொற்களை வட்டார சொற்கள்னு சொல்றாங்களே. பழைய சொற்களை பொதுவாக நாங்கள் வட்டாரங்கள் இல்லை, பொதுவாக பழைய கால தாக்கல சொல்றது இல்லை, வட்டார சொற்கள் சொல்றோம் நாங்கள். அதை வட்டாரம் தான் சரியான பதில். அது நீங்க சொல்லாதபடியா நான் சொல்லி விட்டுட்டேன் தெரியாம. சரி, இதை சொல்லுங்க. இனி முதல்ல இருந்து வரேன். பத்மினி சொல்லுங்க. மனிதர்கள் வாழும் இடங்களின் மறுபெயர். மனிதர்கள் வாழும் இடங்களின் மறுபெயர். பாடசாலையில் இதில் நாம் இருந்தது உண்டு. பாடசாலையில் நாங்கள் இதில் இருந்தது உண்டு. விளக்கமா சரியில்லாது என்னென்றால் நீங்க சொல்லி இல்லாத சொற்கள். அது சொல்லு விளக்கமா. மனிதர்கள் வாழும் இடத்துல இது மறுபெயரா? ஆமா. பாடசாலையில் இதுவும் உண்டன்னா இதுல நாங்கள் இருந்திருப்போம். வாங்கு. மனிதர்கள் வாழும் இடங்களில் உள்ள பெண்ண மறுபெயரா? வாங்க மறுபெயர். பத்மினி சொல்லிட்டீங்க. சரோஜினி சொல்லுங்க. மணியண்டா மற்ற வருதோ பெருத்தமோ? பாடசாலையில் இருந்தது உண்டா? என்னட்ட கேளுங்க. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. இல்லம். வாழ்த்துக்கள். இல்லம் என்பது சரி. இல்லத்துல இருந்திருக்கிறீங்களா இல்லையா நீங்க? நாங்க இல்லத்துல இருந்திருக்கோம். ப்ளூ ஹவுஸ் கிரீன் ஹவுஸ் நாங்க இருந்தோம். நாங்க இல்லம் இல்லமா விளையாட்டு போட்டிகள் இல்லம் இல்லம் வீட்டை சொல்றது இல்லம். நேவிஸ் பிலிப்பா சொன்ன நீங்க அது. வாழ்த்துக்கள். அடுத்த நேவிஸ் பிலிப் சொல்லிட்டீங்க. இப்ப வாணிமோகன். எறும்புகள் பறவைகள் பயணிக்கும் போது என்னை காணலாம். எறும்புகள் பறவைகள் பயணிக்கும் போது என்னை காணலாம். போர் வீரர்கள் காவல்கார் இப்படி போவதை பார்த்திருப்போம். வரிசை பாட்டம் வரிசை இப்படி வரும். வேற சொல்லுண்டு ஒழுங்கு இல்ல. இது அணிவகுத்து போற வாழ்த்துக்கு அணி என்பது சரியான பதில். வாணிமோகன். இன்னும் ஒன்றுதான் நிலுவையில இருக்கா. என்ன கேட்டேன் நான்? அது அந்த எறும்புக்கு உதாரணம். ஆமா ஆமா, எறும்புக்கு உதாரணமாக இச்சொல் உண்டு. எறும்புக்கு உதாரணமாக இச்சொல்லை பாவிப்பார்கள். மனுஷரை சொல்றதா? எறும்பு உதாரணத்தை காட்டி மனுஷருக்கு சொல்றோம். இல்ல இல்ல, எறும்புக்கு சொல்ற வாணி. அடுத்ததான் கடின வேலை செய்வர் பணம் சம்பாதிப்பதற்காக இப்படி நாங்கள் சொல்லுவாங்க. அவர்களுக்கு இதை பற்றி தான் சொல்லுவோம். கற்குழியம் என்று சொல்றது. சுறுசுறுப்பு சொல்லி பார்ப்போம். அது வந்துட்டு சுறுசுறுப்புன்னு சொல்லி ஒரு மனிதரை பார்த்து நாங்க சொல்றோம் இல்லையா? இல்ல, கடின உழைப்பா நாங்கள் காட்டல இல்ல. எறும்புக்கு உதாரணமாக இச்சொல்லை பாவிப்பார்கள். கடின வேலை செய்பவர் பணம் சம்பாதிப்பார்கள். இப்படி செய்வார்கள், இப்படி பேர் எடுப்பார்கள். பேராசை. யோசிச்சு சொல்லுங்க. பேராசை என்னன்னு வேற எறும்புக்கு போய் உதாரணமாக இச்சொல் பாவிக்கிறோம்.
நித்திரை இல்லை என்று சொல்லுவோமല്ലോ, நித்திரை இல்லாம உழைக்கிற, நித்திரை இல்லாம தேனி இதாண்டு இல்லவான் இல்லவான் அதுக்கு ஒரு நல்ல சொல் ஒன்று இருக்கு. உழைப்பாளி. உழைப்பாளி உழைப்பாளி. வாழ்த்துக்கள். உழைப்பாளி என்று தெரியாது அவங்களுக்கு. அப்பா. ரொம்ப சொல்லுவேன் வெறும் உழைப்பாளின்னா ரொம்ப இரவுகளாம் நித்திரை இல்லாமல் செய்கிறது உழைப்பாளி. மற்றது நாங்கள் மக்கள் என்ன வேலை செய்யற கடின வேலை செய்வர சொல்றேன் இல்லையா நீங்க உழைப்பாளி. சுறுசுறுப்பும் வருமா? இல்ல சுறுசுறுப்புக்கு என்ன இல்ல உழைப்பாளி சுறுசுறுப்புன்னு சொல்லி ஒரு ஆளை சொல்றேன் இல்லையா. உழைப்பாளின்னு தானே ஒரு ஆளை சொல்ற கடின வேலை செய்யறாங்கள. சுறுசுறுப்புன்னு அது ஒரு உணர்வு அல்ல, சுறுசுறுப்பா இருக்கிறது. இது உழைப்பாளி பேர். உழைப்பாளி என்பது எறும்புக்கு உதாரணமாக சொல்லு. உழைப்பாளி எறும்பு சரியான உழைப்பாளி, இரவும் பகலும் நித்திரை இல்லாமல் வேலை செய்கிறான்னு சொல்லி சொல்றாரு உழைப்பாளி. மற்ற கடின வேலை செய்வர் பணம் சம்பாதிற்காக அதனுடைய பேர் உழைப்பாளி. வாழ்த்துக்கள் வாணிக்கு 2. சரி, இத்தோட முடிஞ்ச 15 கேள்விகள் கேட்டேன். பத்மினி ஒரு கேள்விக்கு தான் சரி சொல்லி இருக்கிறீர்கள். சரோதன ராஜா இல்லை. நேவிஸ் பிலிப் 3க்கு, வாணிமோகன் 4 கேள்விகளுக்கு நீங்கள் விட சொல்லியிருக்கிறீங்க. அதில் 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி 5 2 3 3 6 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. நீங்கள் 2 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. 2க்கு ராஜினு 2 புள்ளி எடுக்குது. சாந்தினி ஸ்ரீயங்கனும் 2 மற்ற 2 புள்ளி 4 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அன்பான உறவுகள், நீங்கள் பங்கெடுத்து சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வாணிமோகனுக்கும் இந்த தளந்தந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், ஆசா எங்களுக்கும், அருள்குமார் அவர்களுக்கும், நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பாமு அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அல்லாம சந்திப்போம். சொல்ல போறீங்களா? ஜெனரேஷனர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை கூறி, அந்த பழம் அது சேலம் சொன்னீங்கள். வாணியக்கா மல்கோவான்னு சொன்னா நான் அது பொருத்த மண்டத்தை நான் முதல் யோசித்தேன். ஆனால் நீங்கள் அந்த சேலம் என்பது மாம்பழத்துக்குரியதில்லை, மாம்பழத்துக்குரிய இடம். அதாவது அது அந்த இடத்தை சேர்த்து தான். இப்ப நடா மோகன் என்ற மாதிரி தானே அது அவங்க அப்பாட நடா அவர் மோகன். சேலம் மாம்பழம் இலங்கையிலும் இருக்கு. சேலம் மாம்பழம் கிளிச்சொட்டு மாதிரி இருக்கிற சேலம் மாம்பழம் அது இலங்கையிலும் இருக்கு. சேலம் சேலம் என்ன வாணி சொன்னவா அந்த இடம் இல்லையே. அங்க பெரிய மாம்பழமா இருக்கும். பெரிய மாம்பழம் மாம்பழம் இருக்கு. மாங்கோவாண்டு இடம் இருக்கா? எங்க மாங்கோவாண்டு இல்ல. நான் அந்த நேரத்துல நினைத்தேன். ஆனா நீங்க சொல்றது பொருத்தமா இருக்கு. இலங்கையில காய்க்கிற மாம்பழத்தை என்ன சேல முடியும் சொல்லுங்க. இந்தியா பேரை வச்சு சேலம் மாம்பழம் இனம் சேலத்துல வளர்ந்து சேலம் மாம்பழம் எல்லா இடங்களும் வளருது. சேலத்து மாம்பழம் தான் டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. சேலம் மாம்பழம் மாம்பழத்துக்கு இடம் போன சேலம். மாம்பழத்தை பேர் போன இடம் இருந்தாலும் சேலம் தான் சொல்லுவாங்க. சேலம் மாம்பழம் இருக்கு. தாயத்திலும் இருக்கு. நல்ல சிவப்பு இருக்கு. சடையா கிளிச்சொண்டான் இருக்குது. அது மாதிரி பெரிய பழம் அது சேலம் மாம்பழம். அடுத்தது உடல் உறுப்பு. எங்கட வீட்டை முந்தி நின்றது அந்த சேலம் மரம் இருக்கு. யாழ்ப்பாணத்துல அடுத்தது ஒரு தளம்பல் வந்தது. ஓட்டத்துக்கும் உடல் உறுப்புக்கும் தொடர்பு. உடல் உறுப்பு நாடி, இரத்த ஓட்டத்துக்கு நாடி, நாளம் வேற. நான் என் கருத்தை சொல்றேன். அசுத்தரத்தம் என்னத்துல போகுது? இல்ல அது சரி, நாளம் அசுத்தரத்தம் போகுது, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இரத்த ஓட்டம் அதற்கும் உடல் உறுப்புக்கும் 2க்கும் பொருத்தமான விடை நாடி.
நாடிதான் சரி, அது அவன் நாளவன்னு சொன்னான். இப்ப நாளம்ன்றது உடல் உறுப்புல நாளம் இல்ல, வராதுதான். ஏன்னா நாடி ரெண்டு பக்கத்துக்கு நாடிதான் சரி, அதான் நானும் சொன்னேன். பொருத்தமானது நாடி. ஆம். நீங்க தொகுப்பாளர், நீங்கள் நடத்துவர். சரியோ நாளவன்று சொல்றது தவறது. நாடிதான் சரி, அது நாடிதான். நாடின்னு சொல்றது நாளத்தை. நன்றி. நான் என்ற எண்ணத்தை நான் கூறினேன். இல்ல இல்ல சரி, அது நான் சில நேரம் பிளவுறானே, நானும் இது விடியாது. சரி, நன்றி ஜியா நடேசனர்களே, வணக்கம். இதுல கலந்து கொண்ட அவ்வளவு இருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அண்ணா, நன்றி வணக்கம். நமக்கு வருகின்றது அறிவுக்கலைஞன் தோப்படி ஜியா நடேசன் அவர்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆணி பங்கு வைத்து சிறப்பித்தாயினருக்கு